நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் போட்டி போடுவார் அப்படின்ற அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அதே பெரம்பூர் தொகுதியில பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தாரு. தொடர்ச்சியா வில்லிவாக்கம் வரும்போது அங்க கூட்ட நெரிசல் நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கும்போது முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை, வழியில வழித்தடங்கள் ஏற்படுத்தப்படவில்லை அப்படின்ற காரணத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியா விஜய் அவர்கள் எங்கெல்லாம் செல்லும் போதும் அவருக்கு முட்டுக்கட்டை போடப்படுகிறது அப்படிங்கறதுதான் தாவேக்காவுடைய கூற்றாக இருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ச்சியாக குறை சொல்லி வந்தது தாவேக்கா தரப்பு. எப்ப கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அன்றைய தினத்திலிருந்து தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கிற வரை தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் தான் அதிகாரம். அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அரசியல் கட்சிகளுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு காபந்து அரசாக மாறி போயிடுச்சு அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் என்பது சில வழிகாட்டு நெறிமுறையே சொல்றாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதியின்படி தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் சில வழிகாட்டு நெறிமுறையை சொல்றாங்க. அப்ப அந்த வழிகாட்டு நெறிமுறையை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இலகுவாக அனுமதி கிடைக்குது. இன்றைக்கு ரோட் ஷோ நடத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மயிலாப்பூரிலிருந்து பிரச்சாரத்தை துவங்கினார் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர். இன்றைக்கு காரைக்குடியில வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சுட்டு அங்க தன்னுடைய பிரச்சாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி சீமான். இப்படி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்தரவு என்பது, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுமதி என்பது ஏன் தாவேக்கா தரப்புக்கு தாமதமாகுதுன்னா, ரொம்ப தெளிவா ஆரோ சொன்னார், ரிட்டர்னிங் ஆபீசர் சொன்னாரு, 24 மணி நேர அவகாசத்துக்குள் அனுமதித்தாலே நாங்க அனுமதிக்க மாட்டோம், அனுமதி கேட்டாலே நாங்க கொடுக்க மாட்டோம், 48 மணி நேரம் நாங்க அவகாசம் கேட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நாங்க அறிவிச்சிருக்கிறோம். இன்னொன்னு அதை போர்ட்டல்ல தான் பண்ணணும், நீங்க மேனுவலா கொடுக்க கூடாது, துண்டு சீட்டை கொண்டு வந்து கொடுத்தால் நான் அனுமதி தர முடியுமான்னு அவர் கேட்டார். அப்போ தேர்தல் ஆணையம் எதை பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்றி கொண்டிருக்கிறதுங்கிறத நாம ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிறோம். தேர்தல் ஆணையம் பவரை கையில எடுத்துக்கிட்டாங்க, சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்றாரா விஜய்? யாரை நோக்கி குறை சொல்கிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்றாரா, தேர்தல் ஆணையத்தை சொல்றாரா? அவர் வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் குறை சொல்றாரு, தமிழ்நாடு அரசை குறை சொல்றாரு. குறிப்பாக அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து கட்சி அலுவலகம் திறந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அறநிலையத்துறை எங்களை செயல்பட விடாம தடுக்குது, அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு தான் இதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்றாங்க. சேகர் பாபுவினுடைய பதவி காலம் முடிஞ்சிச்சுங்க. இப்ப தேர்தல் ஆணையம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க கேள்வி கேட்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தன்னா, அதை கேட்காம வேறு பக்கத்துல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 5 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறாரு. அனுமதியை கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த சுவிதா போர்ட்டல்ல போய் அப்ளை பண்ணும் போதே என்ஓசி கேட்கிறாங்க. அப்ப அந்த என்ஓசி ஏன் கேட்கிறாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஏன் கேட்கிறாங்க அப்படின்னா, காவல்துறை தரப்புல இருந்து கொடுக்கணும். இவங்க பயணம் மேற்கொள்கிற சாலை கூட்ட நெரிசலை சரி பண்றதுக்கு காவல்துறை ஏற்பாடு செஞ்சிருச்சு. அதே மாதிரி பிரச்சாரம் பண்ற இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுக்கணும், எங்க இவங்க மேடை அமைக்க போறாங்க, அந்த மேடை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கா, இதெல்லாம் யாரு சொல்லணும்னா காவல்துறை சொல்லணும். அப்ப காவல்துறையிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கேட்கறாங்க. காவல்துறை நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை கொடுக்குது. நான் என்ன கேட்கிறேன்னா, இரவு வரை தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கா இல்லையா? காலையிலிருந்து நீங்க இரவு வரைக்கும் பிரச்சாரம் மேற்கொள்ளலாமா இல்லையா? ஏன் நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு முன்பாகவே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்க? 6 மணிக்கு பிறகு பனையூர் பங்களால போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? வில்லிவாக்கத்துக்கு போக முடியாம கூட்ட நெரிசலா இருந்தா 1 மணி நேரம் கூட்ட நெரிசல்ல இருந்து பொறுமையாக போக வேண்டியதுதானே? 5 மணி சார், 5 மணிக்கெல்லாம் இவர் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு சார். ஏன் சார் முடிச்சாரு? ஏன் சார் 5 மணிக்கே வீட்டுக்கு திரும்புறாரு? யார போய் பார்க்க போறாரு? அங்க போய் என்ன செய்ய போறாரு? தேர்தல் காலம்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்கல்ல, 5 தொகுதிகள்ல பிரச்சாரம் பண்ணணும்னு அறிவிச்சிட்டீங்கல்ல, 2 தொகுதி பண்ணிட்டீங்கல்ல, பெரம்பூர் பண்ணிட்டீங்க, கொளத்தூர் பண்ணிட்டீங்கல்ல, அடுத்து வில்லிவாக்கத்துக்கு தானே போகணும். ஏன் போகாம நீங்க திரும்பி போனீங்க? உங்க அவசரத்துக்கு ரோடு வேலை சொல்றாரு. கூட்ட நெரிசலை தாண்டி பெரம்பூர்ல எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோ
அந்த அளவுக்கான ஏற்பாடுகள் தன்னெழுச்சியாக வரக்கூடிய தொண்டர்களை வந்துட்டு காக்கக்கூடிய ஏற்பாடுகள் அங்க செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் எங்க குற்றச்சாட்டா இருக்குது. அப்ப அங்க சார் செஞ்சிருக்காங்க, இங்க வந்து செய்யல அப்படிங்கிறது தானே. அவர் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு திரும்பி போனதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது இந்த காரணத்தை சொல்றாரு. அது அல்ல, அவர் 6 மணிக்கு பிறகு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன் 6 மணிக்கு பிறகு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணாருங்கிற செய்தியை நீங்களும் நானும் ஊடகத்துல உட்காந்து பேசக்கூடாது. அது எனக்கு மரியாதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு தேவை இருக்குன்னா, நீங்க 6 மணியோட நான் பிரச்சாரத்தை முடிச்சிடறேன்னு சொல்லிடுறேன். அவர் 234 தொகுதி கவர் பண்ண மாட்டார் சார். அவர் பாருங்க எல்லா இடங்களிலும் இதே மாதிரி தான் செய்வார். இன்னைக்கு தானே துவக்க நாள். 2வது நாள் 3வது நாள் கடைசியாக நிறைவடைகிற நாள் வரைக்கும் பாருங்க 5 தொகுதிக்கு பிரச்சாரம் பண்றேன்னு புறப்பட்டு 2 தொகுதிக்கு தான் போவார். சாயங்காலம் 6 மணி ஆயிட்டா அதுக்கு மேல பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரு. அப்போ இதை திட்டமிட்டதுன்னு சொல்ல வரீங்களா? திரும்பி போறது, ஆமா, பிரச்சாரத்தை வந்து திட்டமிட்டு தான் பண்ணிருக்காரு. முடக்கிறது. நான் என்ன கேட்கிறேன் சார், கூட்ட நெரிசல் என்பது தேர்தல் காலங்களில் ஏற்படத்தானே செய்யும். தலைவர்களை பார்ப்பதற்கு தொண்டர்கள் ஆர்ப்பரித்து வரத்தானே செய்வாங்க. தலைவர்கள் அதுக்காக திரும்பி போயிடுறாங்களா பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு? உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? போன சட்டப்பேரவை தேர்தல் கலைஞர் தொலைக்காட்சியில லைவ் ரிலே போய்கிட்டு இருக்கு. சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண அண்ணன் ஸ்டாலின் வர்றாங்க. வரும் பொழுது 9:50 மணியை கடந்துருச்சு, மேடை அமைக்கப்பட்டிருக்கு. 10 மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் ஓய்வு பெறணுமா, நிறைவு பெற்றணுமா? அப்ப 10 மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது தேர்தல் விதியை மீறியதாக வழக்கு தொடுத்துருவாங்க. அது அஃபென்ஸ் ஆயிடும், குற்றச்செயலாயிடும். அதனால 9:55க்கு மேடையின் அருகாமையில் நெருங்குது கான்வாய். எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு முதலமைச்சருடைய கான்வாய் 10:01க்கு மேடை ஏறுறாரு. பிரச்சாரம் பண்ணல, கையசைத்து விட்டு புறப்பட்டு போயிட்டார். இது மாதிரியும் தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்திருக்கு. அப்போ 10 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல சார்? நீங்க ஏன் சார் 5 மணிக்கே ஓட்டம் எடுத்தீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க. 2 மணி நேரம் நில்லுங்க. என்ன குடிமுழுகி போயிடுச்சுன்னு கேட்கிறேன் நானு. ஏன் காத்திருக்க மாட்டீங்களா ரோட்ல? நீங்க என்ன தேவதூதனா? நீங்க போற இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போயிடணுமா? சென்னை டிராபிக்ல நிக்க மாட்டீங்களா நீங்க? என்ன சார் நியாயம் இது? நீங்க பிரச்சார பயணத்துக்கு அனுமதி கேட்கறீங்க, அனுமதியை கொடுக்குறாங்க. கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுக்கு காவல்துறை என்ன செய்யும்? ஒரு வேலை இப்படி வச்சுக்கோங்க, காவல்துறை இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறேன்னு சொல்லி தடியடி நடத்திட்டாங்க, லத்தி சார்ஜ் பண்ணிட்டாங்க. கூட்டம் 4 பக்கமும் செதறி ஓடுது. அப்ப என்ன சொல்லுவாரு? என்னை பார்க்க வர தொண்டர்களை தடியடி நடத்துறாங்க, என்னை பார்க்க வர தொண்டர்களை தடுத்து நிறுத்துறாங்க, காவல்துறை அடக்குமுறையை ஏவுதுன்னு சொல்லுவாரு. அப்ப கூட்ட நெரிசல் எப்படி சமாளிக்கிறது? கூட்ட நெரிசல் வந்துட்டா அது ஏன் பொறுத்து இருக்க மாட்டேங்கிறீங்க? திரும்பி வீட்டுக்கு போறதுலயே இந்த இடத்துல இருக்கீங்களே. இப்போ இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சது. பேரிகேட வந்துட்டு உடைச்சு தள்ளிட்டு அந்த கூட்டம் வந்து பரபரத்து போறத பார்க்க முடியுது. போலீஸ்காரங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. இதுல வந்து யாருக்கு பொறுப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? போலீஸ்காரர்களுக்கு தடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்கா? ஏன்னா மக்கள் வந்து போலீஸ்காரங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தலைவருக்கு பொறுப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? சார், தலைவனுக்கும் தொண்டனுக்கும் தான் சார் பொறுப்பு இருக்கு. இது தேர்தல் நேரம். இப்போ மக்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறீங்கிறது முக்கியம். நீங்க மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை தடுக்கிற வகையில ஒரு பெரிய கூட்டம் போய் அங்க நின்று அதிக பிரசங்கித்தனமா நடக்கிறது, ஒழுங்கீனமா நடக்கிறது அப்படிங்கிறது மக்களை முகசுலிக்க வைக்குதா இல்லையா? அந்த வேலையை செய்யறாங்க. காவல்துறை தன்னுடைய கடமையை சரியா செய்யுதுன்னு நான் சொல்றேன். காவல்துறை எந்த இடத்துலயும் குறை வைக்கலன்னு நான் சொல்றேன். இப்ப காவல்துறையினுடைய வேலை என்ன சார்? பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறது, வர்றவர்களை தடுத்து முறையாக வழி அனுப்பி வைக்கிறது இல்லையா? அதை செய்யறாங்க. பேரிகார்டை தாண்டி குதிக்கிறான் 10 பேர். இப்ப காவல்துறையினுடைய தப்பா? சரி, பேரிகார்டை தாண்டி குதிக்கிறான்னு தெரியுது இல்ல, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒழுங்குபடுத்துறாங்களா? அதுக்கு அவங்களுக்கு யோகிதை இருக்கா? அந்த காட்சியை மேல ஏறி நின்று வேன்ல நின்று பாக்குறாரு விஜய். லைவ் ரிலேல போகுது, விஜய் பாக்குறாருல்ல. விஜய் பார்த்தவராவது எப்பா இந்த மாதிரி செய்யாதீங்க, இது ரொம்ப தப்பு, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நம்ம முன்னனுமதி கேட்டோம், காவல்துறையினுடைய முன்னனுமதியோடு நம்ம கூட்டத்தை நடத்தணும், அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம கூட்டத்தை நடத்தணும், அவர்களையும் மதிக்கணும் சொல்றாரா? எங்காவது சொல்றாரா சார்? இவரே என்ன பண்றாரு? ஸ்டிமுலேட் பண்றாரு, இவரே ஊக்குவிக்கிறாரு. என்ன சொல்றாரு? கூட்ட நெரிசல் வருது, அதை தடுக்க நிற்கிறாங்க, ஒழுங்குபடுத்த மாட்டேன்றாங்க, காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குதுன்னா அப்ப காவல்துறையை தொண்டர்கள் எதிரி மாதிரி தானே பார்ப்பான். தலைவர் நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் வச்சுதானே சார் காவல்துறை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தொண்டர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்ப நீங்களே அவங்கள்ட்ட தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க.
நீங்க எடுத்து சொல்ல மறுக்கிறீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கு. உங்க தொண்டர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறாங்க அல்லது புரியாமலேயே இருக்கிறாங்க, புரிதல் இல்லாத தன்மையோட இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல பிரச்சனை வந்து தலைவருக்கும் தொண்டருக்கும் தானே தவிர, பக்குவப்பட வேண்டியது இவங்க 2 பேரும் தானே தவிர காவல்துறை இல்லையே. காவல்துறை தன்னுடைய கடமையை செய்து இதற்கு மேல் காவல்துறை என்ன செய்யணும்னு விஜய் தரப்பு எதிர்பார்க்குதுன்னு நான் கேட்கிறேன். எனக்கு புரியல, காவல்துறை இடத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இதுக்கு மேல? சார் அதிகபட்ச பாதுகாப்பு ஏற்பாடு தான் சார் கொடுக்க முடியும். பேரிகார்டு வச்சு தடுத்து நிறுத்துறதை தாண்டி வேற ஒண்ணும் பாதுகாப்பு இல்ல சார். தடுத்து நிறுத்துறதுக்கு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது பேரிகார்டு தான். அதை தாண்டி ஒண்ணும் இல்ல. வேற என்ன செய்ய முடியும்? கியூல நிப்பாட்டி அனுப்ப முடியுமா அவ்வளவு பெரிய கூட்டத்தை? அப்படி இருந்தாலும் கூட்ட நெரிசல்ல சிக்கிடுவாங்க. அப்ப என்ன வழிமுறையை இதுக்கப்புறம் காவல்துறை பின்பற்றணும்? ஏன் மற்ற தலைவர்களுக்கு கூடாத கூட்டமா இங்க கூடிடுச்சு? அண்ணன் ஸ்டாலினுக்கு கூடலையா? இன்னைக்கு ரோட் ஷோ போனாரு, சாலையின் இருமருகளும் கூட்டம், கண்ணு கட்டிய தூரம் வரை மனித தலைகளாகவே காட்சி அளிக்குது. மயிலாப்பூர்ல பிரச்சாரத்தை தொடங்குறாரு, கட்டுக்கடங்காத கூட்டம் வருது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன் அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்ல? உங்க கூட்டத்துல மட்டும் தொடர்ச்சியாக ஏன் சார் பிரச்சனை வருது? பார்க்கும் போதே தெரியுது சார், தாண்டி குதிக்கிறான சார், அதிக பிரசங்கித்தனமாக நடந்துக்கிறானே, பொதுமக்களை அச்சுறுத்துற வகையில நடந்துக்கிறானே. இதை நீங்க ஒழுங்குபடுத்த தவறிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அவங்க வந்து அனுமதி வந்து முன்ன 500 பேர் கேட்டாங்க, ஆனா கிடைக்கல. இப்போ வந்து 100 பேரா சுருக்கி இருந்தாங்க 2வது முறை பர்மிஷன் கேட்கும்போது. 100 பேர் தான் அவங்க கட்சி சார்பில் சொல்லப்பட்டக்கூடிய நம்பர்ஸ். ஆனா அதை தாண்டி தன்னெழுச்சியாக நபர்கள் வரும்போது அது கட்சிக்கே தானே ஒரு பாரமாக அமையுது. அப்ப அவங்களும் தடுமாற தானே செய்வாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல அவங்க ஹேண்டில் பண்ற விதத்துல அவங்க தவறுறாங்களா? அதாவது உதாரணமா நீங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். 100 பேர் கட்சிக்காரங்க வர்றாங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு இன்னைக்கு 300 பேர் முன்னாடியும் போறாங்க. ஒரு வழிகாட்டு நெறிமுறையை காவல்துறை சொல்லும். இது தவறு நடக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. வேட்பாளரை பின்தொடர்ந்து வாகனங்கள்ல போகக்கூடாதுங்கிறது விதி. வேட்பாளரை பின்தொடர்ந்து எத்தனை பேர் போறாங்க? இது தேர்தல் காலம் சார், திருவிழா காலம். ஆர்வம் என்பது இருக்கும். கட்சியினுடைய துண்டை தோளில் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனங்கள்லயும் கார்லயும் ஏறி பயணிக்கிறது, தன்னுடைய தலைவருக்கு வாழ்த்து முழக்கம் சொல்றது, வாழ்க சொல்றது அப்படிங்கிறது வந்து இது ஒரு உற்சாகமான நிகழ்வு. இதை நீங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஆனா காவல்துறை, தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை சொல்றாங்க, வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்றாங்க. அது எல்லா கட்சியிலையும் பின்பற்றப்படுறது இல்லை, ரொம்ப சொற்பமா தான் பின்பற்றப்படும். இந்த நேரத்துல நீங்க பின்பற்ற முடியாது. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, வர்ற கூட்டம் ஒரு நாகரீகத்தை கடைபிடிக்காத கூட்டமாக இருக்கு. சட்ட ஒழுங்குக்கு ஊறு விளைவிக்கிற கூட்டமாக இருக்கு. சட்ட ஒழுங்க பாதுகாப்பதற்கு துணை நிற்காத கூட்டமாக இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப இது யார் தவறுன்னு நான் கேட்கிறேன். கூட்டம் வர்றது விஜய் தவறு இல்லை சார். கூட்டத்துக்கு கொஞ்சமா ஆள் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்தது தேர்தல் ஆணையத்தினுடைய தப்பு இல்ல. அதே போல காவல்துறையினுடைய தவறு இல்லை. வர்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்தாம இருக்கிறது யாருடைய வேலைன்னு நான் கேட்கிறேன். ஏன் அந்த வேலையை செய்ய தவறுறீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க யாரு? தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு வேட்பாளர், நாளைக்கு முதலமைச்சராக போற கனவில் இருக்கிற ஒரு நபர். நீங்க அதிகாரத்தை எட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதற்குண்டான தகுதி உங்களுக்கு இருக்கான்னு முதல்ல பாருங்கன்னு நான் சொல்றேன். நீங்க இந்த கூட்டத்தையே, ஒரு 1000 பேர் திரளுகிற கூட்டத்தையே கட்டுப்படுத்த முடியாத உங்களால ஒரு அரசை எப்படி வழிநடத்த முடியும்? அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு எங்கிருந்து வரும்? அப்ப இந்த உதாரணத்தை இங்க இருந்து தானே மக்கள் எடுத்துக்கிறாங்க. ஏன் சார் 2000 பேர் வர்ற கூட்டத்தையே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த கூட்டத்தையே அவரால் ஆற்றுப்படுத்த முடியாது, ஆனா கோட்டையில உட்காந்துக்கிட்டு அதிகாரத்தை கொண்டு செலுத்திடுவாரு, ஆட்சியை கொண்டு செலுத்திடுவாருன்னு என்ன சார் இது? யாரும் நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இயல்பாக அந்த கேள்வி எழுந்தானே. அப்ப அதுக்கு ஏன் வழிவகை செய்யறாரு விஜய் நான் கேட்கிறேன். விஜய் வந்து வீராவேசமாக பேசுவது மட்டும்தான் அவருடைய டியூட்டி, அதுதான் அவருடைய வேலை. அதை தாண்டி வேற ஒரு பணியும் அவருக்கு இல்ல. அவர் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற இடத்துல இல்ல. இந்த கூட்டம் இப்படித்தான் எல்லா இடங்களிலும் கட்டுப்பாடற்று நடந்து கொள்ளும், ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்ளும். போகிற இடங்களில் எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையை காரணம் காட்டிட்டு 2 இடத்துல தலை காட்டிட்டு மீதி இடங்கள்ல தலை காட்டாம வீட்டுல ஓடி போய் படுத்துக் கொள்வார் விஜய் என்றுதான் நான் பார்க்கிறேன். இதுதான் வரக்கூடிய காலங்கள்ல நடக்க போகுது. இன்னைக்கு பெரம்பூர்ல தன்னுடைய பிரச்சாரத்துல பேசும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற பிரச்சனைய பேசியிருக்கிறாரு. பாட்டிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. தொடர்ச்சியாக ஆரம்பத்திலிருந்தே பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து பேசுறது அப்படிங்கிறது பிரதான பிரச்சனை வந்து அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா, இல்ல அவருடைய ஸ்ட்ராட்டஜியை வச்சிருக்காரு? பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டத்தை அறிவிக்க போகிறோம் என்று தேர்தல் அட்டவணையிலே சொன்னார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர். தேர்தல் அறிக்கையில சொன்னார். அதை 100 விழுக்காடு செயல்படுத்தி காட்டிட்டார்.
நேற்றைக்கு அவர் தந்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, 8,000 ரூபாய் அறிவிப்பு இருக்குல்ல, கூப்பன் கொடுக்க போகிறோம்ங்கிற அந்த அறிவிப்பு இருக்குல்ல, அது தமிழ்நாட்டு மகளிரை கொண்டாட வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கையை நான் சொல்றேன். தேசிய குற்ற ஆவண காப்பகம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல இருக்கா? ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இந்த ஆட்சி காலத்தில் குறைவாக இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு தான் உள்ளதிலேயே குறைவான பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்துகிற மாநிலம். அது எவ்வளவு தெரியுமா? 1.6 விழுக்காடு தான், 2% கூட இல்ல. இப்ப இதை கட்டுப்படுத்தியது எந்த ஆட்சி? இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தானே. இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது எந்த ஆட்சி? இந்த திராவிட மாடல் ஆட்சி தானே. ஆனா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. சரி, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கிறது குறித்து பேசுகிற அந்த தகுதி விஜய்க்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஒருத்தில்ல. யார சொன்னீங்க? கட்டிய மனைவி நீதி கேட்கிறாங்க சார். அவங்கள ஒருத்தில்லன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இங்க பெண்களுக்கு நியாயம் கேட்கிறாரு. என்ன சார் நியாயம் இது? 2 நாளைக்கு முன்னாடி திரைத்துறையில் ஒரு நட்சத்திரமாக இருப்பவர், இவர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு போனவர், அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ஊடகத்துல. என்ன சொல்லி முன்வைக்கிறாரு? பெண் என்றும் பாராமல் ஆபாச அடைமொழியோடு என்னை இணையத்தில் வசைபாடுகிறார்கள், சமூக வலைதளத்தில் என்னை வசைபாடுகிறார்கள், எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள், ஆபாசமான வார்த்தைகளால் என்னை பேசுகிறார்கள். தடுத்து நிறுத்துனீங்களா? ஒரு பெண் உங்க கட்சியிலிருந்து வெளியில போனா அவங்கள இழிவாக பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை உங்க கட்சியிலிருந்து போன பெண் வைக்கிறாங்க. பதில் இருக்கா உங்ககிட்ட? நீங்க பேசலாமா? பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை குறித்து பேசுகிற தகுதி உங்களுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். முதல்ல நீங்க உங்க மட்டத்துல வேலை செய்யுங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு தழுவிய அளவுல பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திமுகவில் அப்படி நடந்துச்சா? அப்படி திமுகல எந்த கட்சியாராவது அப்படி செஞ்சாங்க திமுகவுடைய தலைவர் விட்டு வைக்கிறாரா? நீங்க அதை செய்கிறீங்களே, ஊக்குவிக்கிறீங்களே, நீங்களே ஒரு முன்மாதிரியாக இருக்கீங்களே, நீங்களே ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டுறீங்களே. அப்ப அதன் வழியில் தானே உங்களுடைய தோழர்கள் இருப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுகிற தகுதியை இழந்துட்டீங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்காங்கன்றதுக்கு தான் இந்த தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய புள்ளி விவரத்தை நான் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு தேர்தல் களங்களில் நீங்கள் இன்னும் பல பொய்ய சொல்லுங்க, அதற்குண்டான பதிலையும் நம்ம சொல்லுவோம். நீங்க குறிப்பிட்டது போல பெண்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவது, இல்ல நியூஸ் சேனல்களை மார்க் பண்ணி அதை வந்து தவறா சித்தரிச்சு செய்திகளை வெளியிடுறது, ஆன்லைன் தாக்குதல்களை தொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி தெருக்கள்ல வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வரும்போது பிரச்சனை உண்டாக்குறதா பார்க்க முடியும். இதை தடுப்பதற்கு தலைமை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், முதல்ல தலைமை ஒழுக்கமாக நடந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அப்பதான் அந்த தொண்டர்கள் சரியா இருப்பாங்க. மோடி தன்னுடைய கட்டிய மனைவியோடு குடும்பம் நடத்தல, பெண்களை ஒரு உயர்வாக கருதல, பெண்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கலன்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினர அது மாதிரியான செயல்களுக்கு உந்தி தள்ளியது. இழிவாக மலிவாக பெண்கள் குறித்த விமர்சனத்தை வைக்கிறதுக்கு. அதே வேலையை தான் இன்னைக்கு விஜய் சொல்லியிருக்கார். விஜய் என்ன சொல்லணும்? அரசியல் காரணங்களால் பழிவாங்குகிற வேலையை என்னுடைய இல்லற வாழ்க்கையில் செய்திருக்கிறாங்கன்னு பேசியிருக்கலாம். இதை நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன்னு பேசியிருக்கலாம். அதெல்லாம் ஒரு ஒர்த்து இல்லைன்றீங்க. ஒரு பெண் உங்களை திருமணம் செய்து கொண்டு வந்து நீங்க அவருக்கு உண்டான உரிமையை மறுக்கிறீங்கன்னு சொன்னதற்கு பிறகு நான் உரிமையை மறுக்கலன்னு நீங்க சொல்லணுமா வேணாமா? இதை நான் என் தரப்பு விளக்கத்தை சொல்றேன்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, வெறும் சினிமா நடிகர் அல்ல. பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகு உங்களுடைய ஒவ்வொரு நகர்வும் விமர்சனத்துக்கு உட்பட்டது, நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? ஒருத்தர் இல்லைன்னு சொன்னீங்க. இதைத்தானே உங்களுடைய தோழர்கள் பின்பற்றுவாங்கன்னு நான் சொல்றேன். ஒரு பெண்ணினுடைய ஓல குரல் ஒருத்தில்ல அப்படின்னு எதிர்கொள்ளப்படும்னா அதுதானே கீழ்நிலை வரைக்கும் எதிரொலிக்கும். தலைவர் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி சார். அப்ப நீங்க முறையாக நடந்து கொண்டிருந்தா உங்க தோழர்கள் அப்படி நடக்க மாட்டாங்க. அப்படி நடக்காதீங்கன்னு அறிவுறுத்த முடியும். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க போய் சொல்லுவீங்க பெண்களை உயர்வாக நடத்துங்க, பெண்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க?
உங்களுக்கு சொல்லுகிற யோகிதை எங்கிருந்து வரும்னு நான் கேட்கிறேன். அந்த யோகிதை இல்லாதனாலதான் விஜயினுடைய தோழர்கள் இப்படி பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்னு நீங்க கேட்டீங்கல்ல, முதல்ல விஜய் ஒழுக்கமாக இருக்கணும். விஜய் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். பெண்கள் மீதான மதிப்பை விஜய் மாற்றிக் கொள்ளணும். இந்த ஒருத்தல் என்ற வார்த்தையெல்லாம் இனிமே விஜய் பேசக்கூடாது. முதல்ல விஜய் திருந்தினாதான் நீங்கெல்லாம் திருந்துங்க தம்பிகளான்னு விஜய் தன்னுடைய தம்பிகளுக்கு சொல்ல முடியும். சீமானே ஒரு பாலியல் குற்றவாளின்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அப்ப சீமான் வந்து பாலியல் குற்றத்துக்கு எதிராக பேசினா தமிழ்நாட்டுல என்ன மதிப்பீடு இருக்கோ அதே மதிப்பீடு தான் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விஜய் பேசினாலும் இருக்கும். காரணம் விஜயினுடைய நடத்தைகள் அப்படி இருக்கிறதுன்னு தான் பாக்குறேன். அப்ப விஜய் தன்னை திருத்தி கொள்ளாமல் தன்னுடைய தோழர்களுக்கு தம்பிகளுக்கு வகுப்படுத்த அவங்க எப்படி கேட்பாங்க? தளபதி நீங்களே அப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அந்த இடத்துலதான் விஜய் நிக்கிறார். எனவே விஜயால் இதை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு தான் நான் பாக்குறேன். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.